ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சிரேஷ்ட பிரபல நடிகை, அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலே அதிகமான விளம்பர படங்களில் நடித்தவர் என்ற பெருமையை கொண்டுள்ள நடிகை சாந்தனா அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு காலப்பகுதியில் நீங்கள் அந்த உங்களுடைய தலைமுடி முற்றாக எடுத்திருந்தீங்க, அதாவது மொட்டை அடித்திருந்தீங்க. ஆனால் அந்த ஒரு நடிகைக்கு அப்படி ஒரு லேஸில் அப்படி ஒரு தைரியம் வராது. என்னதான் நேர்த்திக்கடனாக இருந்தாலும் கூட, ஐயோ நாங்கள் இப்படி முட்டை அடிச்சுட்டு எங்களுடைய முடியை இறக்கிட்டா எங்களுடைய துறை என்ன ஆகும், என்னை யார் மீண்டும் அழைப்பாங்க, அப்படி ஒரு எந்த பயமும் உங்களுக்கு இருக்க இல்லையா? ஆக்சுவலாக நான் நடிகை ஆக முன்னாடியோ நடிகை ஆகலைனாலும் கூட என்னோட முடிக்கு நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். மொட்டை அடிக்கிற நேர்த்தி மட்டும் நான் வைக்கவே மாட்டேன்னு நானே சொல்லியிருக்கேன். பட் ஒரு நடிகை ஆனதுக்கு பிறகு அதை அடிக்க வேண்டிய சூழ்நிலை 2-3 விஷயத்தில். ஆனால் அதில் முக்கியமான விஷயம், என்னோட மகன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் இருந்தார். அவருக்கான ஒரு நேர்த்தியில் தான் அந்த முடியை நான் இறக்குனேன். அப்போ எனக்கு நடிப்பு அதெல்லாம் தோணலை. எனக்கு என்னோட மகன் நல்லா அதோட அதில் நான் நினச்சிட்டேன் அவர் நல்லபடியாக வரணும், எப்போவுமே அவர் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக ஏன் தலைமுடியை நான் இறக்குறேன்னு நேர்ந்து. ஆமாம், அந்த மாதிரியான சில யோசனைகள் வரும்போது, அல்லது ஒரு பாசத்துக்கு முன்னால் எங்களுடைய தொழில் பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நாளைக்கு எங்களுடைய பிள்ளைக்காக நாங்கள் இதை செய்கின்றோம் என்று வரும்போது அந்த தொழில் உங்களுக்கு குடும்பம் தான் முதல், அதுக்கப்புறம் தான் எல்லாம். நிச்சயமாக. சரி, இப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சகோதர மொழியை பற்றி பேசி கொண்டிருந்தோம். சகோதர மொழியில் இருக்கக்கூடிய திறமையாளர்களும் அவர்கள் தமிழ் நடிகர்களை வைத்து எவ்வாறெல்லாம் நிகழ்ச்சிகளையும் விளம்பர படங்களையும் படைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டோம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, எங்களோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏன் இன்னமும் கூட ஒரு சரியான ஒரு சினிமா துறையை உருவாக்க முடியாமல் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றோம்? ஏன்? முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ் தான். எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை. அதே நேரத்தில் சினிமாங்கிறது எல்லாருமே ஒப்பிட்டு பார்க்குறது இந்தியா சினிமா, இந்தியா சினிமா மாதிரி இருக்கணும். ஸ்லாங் கூட நம்ம இங்கே பிறந்து வளர்ந்துருக்கோம், நம்ம பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே பேசுகிறத பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் இதுவாக இருக்கும். அது ஒரு வரவேற்பு கொடுக்க மாட்டேங்குது ஆடியன்ஸ் மத்தியில். ரசிக்கிறாங்க இல்லை. இந்தியா படம், இந்தியா லொக்கேஷன்ஸ், அந்த மாதிரி படப்பிடிப்புகள் எல்லாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அப்படியே தான் படம் எடுக்கிறனாலும் இப்போ நான்லாம் கொஞ்சம் திரைப்படங்கள் எனக்கு வந்தாலும் கொஞ்சம் நான் பண்ண விரும்புறது இல்லை. ஷார்ட் ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம் கூப்பிடுவாங்க. நான் சில பேரோட இதில் ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. என்னென்னா அவங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை அவங்க. நீங்கள் சொல்கிறீங்க இலங்கையில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் சில நேரங்களில் எல்லாருமே அவங்களுக்குள்ளால நம்மளை பின்னாடி பேசுறது அந்த மாதிரி இருக்கும். ஒரு டைரக்ட் ஸ்கிரிப்டை தூக்கினா ஏதோ பாரதி ராஜா பாலச்சந்திரன் மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சிலரை. நான் எல்லாரையும் சொல்லல, பட் நான் ஒர்க் பண்ண அனுபவத்தில் பாரதி ராஜாமாய் தன்னை பாலச்சந்திரமாய் நினைப்பவர்கள் கொழும்புல இருக்கவங்களா இல்லாட்டி அது சொல்ல முடியாது. நான் ஒர்க் பண்ணின இடங்கள்ல நான் பார்த்த அனுபவங்கள். அதனால நான் இப்போ எனக்கு வந்தாலும் நான் சில இடங்களுக்கு நான் போக விரும்புறதில்லை. போனாலும் நம்ம எப்படி எங்களை ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத அவங்களே கலைஞர்களாக இருந்து அவங்களே ஆர்டிஸ்ட்டை இவங்க நடிகை தானேன்ற ஒரு மனப்பான்மையோடு எங்களை அணுகுற விஷயங்கள், அந்த புரிதல் இல்லாத ஒரு விஷயம். அதனால சில வந்த வாய்ப்புகள் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் சில நேரங்கள் நான் கொஞ்சம் அந்த மாதிரி எனக்கு போதும், நான் ரொம்ப எதையுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்க விரும்புறது இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை. ஸோ எனக்கு இந்த விளம்பரத்துறை, எனக்கு இப்போ விளம்பரத்துறையிலையும் சகோதர மொழியில் இருக்க பாட்டி கேரக்டர் தான் கிடைக்குது கூட. அவங்க இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, தமிழுக்கும் சிங்களத்துக்கும் விளம்பரத்தில் வித்தியாசம் என்னன்னா, சிங்களத்தில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லாத்துலேயும் நம்மளை வயசாக்கி சில நாடகங்கள் படங்களை கருப்பாக்கிடுவாங்க. ஏன்னா தமிழாக்கள்னா அழகில்லாத மாதிரி. அதே இதை தமிழாக்கள் பண்ணானா எங்களை அழகாக தான் காமிப்பாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு எங்களாக்கள் இது என்ன ஜாதி மதம் மொழி பிரித்து பார்க்கல. நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட் கேட்கும்போது உள்ள ஒரு அனுபவம் என்ன காரணம்னு சொல்லி, அதாவது அங்கே நீங்கள் அங்கே உங்களை கலர் டோன் எங்களை நல்லா ரெஸ்பெக்ட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா காமிக்கும் போது எங்களை இன்னும் கொஞ்சம் இப்படி நல்லா காமிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, இந்த இப்ப சகோதர சிங்கள மொழியில நிறைய நாடகங்கள்
உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணும்போது ஒரு பாட்டி அல்லது அம்மா கரெக்டாக அம்மாக்கார அதுலயும் வயசு உங்களை நீங்கள் இப்போ யங்காக இருக்கீங்க, உங்களை எப்படி வயசாக மாற்ற முடியும்? நான் எப்படி இல்லை ஏஜ் உங்களுக்கு தெரியுமா சரி, நான் சொல்கிறேன், எப்படி வயதாக மாற்ற முடியும்? மாற்றம் வயதா யங்கா மாற்றுறது தான் கஷ்டம். வயசா மாற்றுறதுல அவங்களுக்கு ஈஸி. நல்லா நரைச்ச முடி 2-3 மணித்தியால மெனக்கட்டு பண்ணுவாங்க, கருப்பாக்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிங்களத்தில் பண்ணும்போது. தமிழ் விஷயங்கள் பண்ணும்போது நான் என்ன அழகாக தான் அவங்க காமிக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க சில படங்கள் வரும்போது சில உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் வேண்டாம்னு சொன்னதாக சொன்னீங்க. அதே நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் வரும்போது அந்த முதலாவது வேண்டாம்னு சொன்னீங்க தானே, அவர் சொல்கிறாரு இல்லை அவங்கள கூப்பிடாதீங்க, நாங்கள் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் அது எனக்கு அவங்க விரும்பினா என்னில் நம்பிக்கை வச்சு இவங்க அம்மா கேரக்டருக்கு இவங்க ஆப்டாக இருப்பாங்க, இவங்களால நடிக்க முடியும், இவங்க நடித்தா எங்களோட படத்துக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு மதிப்போட அழைச்சா அது பிரச்சனை இல்லை. அவங்க விரும்பலைன்னா இவங்க ஆட்டிடியூட் அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளால ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் வந்து வரி பண்ணலை. எனக்கு கிடைக்கிறது வந்து கடவுளால் கிடைக்கிற விஷயம்னு நினச்சி நான் அது மன திருப்தியோடு தான் நான் எதுவுமே பண்ணுறது. ஸோ அதை பற்றி வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ விஷயம் கிடைக்க வேண்டியது எந்த விஷயமே நான் எல்லாமே நான் காடோட யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ நான் எல்லா விஷயமும் எனக்கு கடவுள் எது அந்த படம் எனக்கு அவங்க கொடுக்கல, இவங்க வேணா இவங்க இப்படித்தான்னு சொன்னால் அது கடவுள் எனக்கு அதிலிருந்து காப்பாற்றினாரு அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அது எனக்கு கிடைக்கலையா அவங்க மற்றவங்க அப்படின்னு இல்லை. அவங்களோட படத்துக்கும் வாழ்த்து சொல்லுவேன், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். பட் எனக்கு அவங்க கொடுக்கலன்னா அதில் இருந்து ஏதோ எனக்கு ஒரு நல்லது, அதில் நடிக்காதது எனக்கு நல்லதுன்னு மட்டும் நான் எடுத்துப்பேன். சரி, பாசிட்டிவாக எடுத்துப்பேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் நடக்க போகின்றது இம்மாதம் 24ஆம் தேதி. உங்களுடைய படம், அது உங்களுடைய படம் மட்டும் தான் அதை சொல்லணும். ஜடம் படம் வந்து திரைக்கு வரப்போகுது. அதாவது அதை வெளியிட போகிறீங்க, ப்ரீமியர் ஷோ வந்து வெளியிட போகிறீங்க. அந்த படத்தை பற்றி எப்படி, அந்த படத்துக்குள்ளுக்க நீங்கள் வாரீங்க, ஏன் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தீங்க, இந்த விடயங்களை பற்றி கொஞ்சம் பேசுங்க. கதை வந்து நான் ஆல்ரெடி என்னோட ஒரு லட்சியம் இருக்குது. என்னோட 60th பர்த்டேயில் நான் என்னோட ஒரு கதையை 60 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு எனக்கு நிறையா இருக்குது. அதில் ஒரு கொஞ்சம் பகுதியை ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுப்போம் அப்படின்னு. பட் எனக்கு நான் ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாள், எதுவுமே தரமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த படத்தை பேசி 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 இப்போ 1 வருஷம் ஆகுது. அதை வந்து நாங்கள் வேறு விதத்தில் அது இந்தியா டைரக்டர் அது ஸ்கிரிப்ட் எழுதி அது ஹம்சானந்தி அரவிந்தன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி நான் அரவிந்தனில் இந்தியாவிலேயே போயிட்டு நடிச்சிட்டு வருவோன்னு அது இருக்கும்போது எனக்கு அர்ஷாத் நிசாம் அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். கதை கேட்டோன்னே உண்மையிலேயே அந்த கேரக்டர் எனக்கு நல்லா இருக்கும்னு. ஏன்னா அந்த கதையை வந்து அவர் சொன்னது ஷியாமலா நிரஞ்சனுக்கு சொன்னேன். அவங்கள்ட்ட நல்ல மனசு இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கேரக்டர் சாந்தாமா பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தான் இது சரின்னு சொல்லிட்டு நான் 3 வருஷமாக வச்சுருக்கேன், ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு. அப்போ நான் அதை மைண்ட் பண்ணேன், நம்ம ப்ரொடியூசர் இல்லையே, நம்ம வேலை நடிக்கிற வேலை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நான் ரொம்ப பெரிய கசப்பான அனுபவத்தை அனுபவிச்சிட்டேன். அப்போ வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கும்போது எனக்கு அந்த படம் எடுக்கலை, இது எடுக்கலை. என் மனசுக்குள்ளால் வந்து நான் எதையுமே அப்பப்போ இந்த நிமிஷம் தான் உண்மைன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து 3 வருஷம் ப்ரொடியூசர் இல்லாட்டி இனியும் அது எப்போ எடுக்க போகிறாங்க. அப்போ இந்த படம் என்னை கைவிட்டு போயிடும். ஏன்னா அந்த கதை வந்து நான் என் வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு கதையாக இருந்துச்சு. எனக்கு கேட்கவும் அப்படியே அந்த கதை சொல்லும்போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை என் கண்முன் திரையாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு நான் நடிக்கலான்ற மாதிரி இதுக்கு காலதாவதாகனா நானும் இப்போவே ஏஜ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு 45 வயசு அதாவது ஒரு சிங்கிள் மதரா பேரண்டா. அப்போ அதனால தனியாக ஒரு மகனை வளர்க்குறாரு. சொல்லக்கூடாது, இப்போ படம் வரப்போகிறனால அதுக்கு ஒரு க்ளூவாக இருக்கும், நான் விரும்பவில்லை சொல்கிறதுக்கு. பட் அப்படி வந்தனால நான் அந்த உங்களுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டேன்னா அந்த மாதிரி விஷயங்களை நான் கடந்தேன். ஏன்னா அது இன்னொன்று அவேர்னஸ். யாரும் தன்னோட கடந்த கால வாழ்க்கையை வெளியில் சொல்ல மாட்டாங்க. பட் நான் அந்த படத்தில் நடித்து இப்படியெல்லாம் நடக்குதுன்னா அது மூலியமாக யாருக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு அவேர்னஸ் மூவியாகவும் எடுத்துக்கலாம். நாங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் கஷ்டப்படும் போது யாராவது முன் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த படத்துல ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த படத்தை படத்துக்கு பிறகு ட்ரெய்லர் இன்னும் போடல. நாங்கள் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் போட்டோம். ஃபர்ஸ்ட் லுக் வந்து எல்லாருமே சும்மா போஸ்டர் போடுவாங்க. நான் அதுக்கு ஷமில் பிரபல இசையமைப்பாளர் இல்லைங்களே ஷமில் அவருடைய மியூசிக். அதனால எனக்கு ஆசையில் இந்த இதுக்கு நீங்கள் எனக்கு
அந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது எனக்கு ஒரு மியூசிக் போடுங்கன்னு அவர் அழகான ஒரு மியூசிக் அந்த மியூசிக்கு தான் அந்த பொறுத்தளவிலே மிக சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஷமில். எனக்கு அவர் கிடைச்சதும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய இது. கண்ணன் எடிட்டர், நிரஞ்சன் சாமிநாதன் அவரு, நல்ல ஒரு டீம், நல்ல டீம். அந்த டீம் அத்தனை பேரும் ஏடி கௌஷி அவங்க, ஏடி வினோஷன், மற்றது சுதாகர். எனக்கு மகனா நடிக்கிறதுக்கு அவருடைய மகனை கொடுத்ததும் எனக்கு ஒரு பெரிய விஷயம். சுதாகரனும் நடிச்சிருக்கிறாரு, மகனையும் கொடுத்துருக்கிறாரு நடிக்க. அந்த மாதிரி மார்கரெட், ஷாமிலா இவங்க எல்லாரும் அதுல இருக்கிறாங்க. என்னன்னா எல்லாருமா ஒன்று சேர்ந்தா ஒரு கலைஞருக்கு எல்லாரையும் கூட்டு சேர்க்கணும்ன்ற, அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு நீண்ட காலம். ஏன்னா மார்கரெட் மகன் நடிச்சாங்க, டிலுஷனோ பேர் ஞாபகம். அப்ப அவங்கள கூட்டிட்டு வரும்போது ஒரு சீன் மார்கரெட்டுக்கு கொடுக்கலாமே, இப்படி மனப்பான்மையில தான் பண்றது. கேரக்டர் ஹைலைட்டா இருக்கும். என்ன ஒரு ஷார்ட் மூவில பெருசா கொடுக்க முடியாது, மெயின் கேரக்டர் நான். பட் அவங்களெல்லாம் அதுல இருந்தாலும் ஒரு படம் வரும்போது இது ஒத்துழைப்பு தான். அந்த அவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி தான். சரி சரி, தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.